வணக்கம். கம்ப்ளீட் ஆக்டர் என பெயர் எடுத்த மிக சிறந்த நடிகராக மோகன்லால் நடித்து இயக்கிய பர்ரோஸ் திரைப்படம் எப்படி உள்ளது என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். மகாராஜாவின் புதையலை 400 ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறது பர்ரோஸ். யார்? மோகன்லால் என்ற ஒரு பூதம். கோவாவில் ஒரு அருங்காட்சியகம் அடியில் இந்த பூதம் 400 வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் வெளியில். அதுவும் எப்போ வரும்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். வர்ற அன்னைக்கு 3 நாள் மட்டும்தான் வெளியில் இருக்கும். 3 நாள்லேயே இந்த புதையலுக்கு சொந்தக்காரங்க யார், அவங்ககிட்ட தான் இந்த புதையலோட சாவியை ஒப்படைக்கணும் அப்படி சொல்லிட்டு 3 நாள் அவன் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இந்த பௌர்ணமி 3 நாள்லேயே இந்த புதையலை புதையலோட சாவியை ஒப்படைக்கலைன்னா மறுபடியும் அந்த பாதாள குகையிலேயே இந்த பூதை மாட்டிக்கிறோம். இப்படி இருக்கையில் இன்னும் ஒரு கும்பல் 3 கும்பல் வரும். அந்த 3 கும்பலும் இந்த புதையலை தேடி 3 திசையாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் இந்த பூதை வெளியில் அந்த புதையலுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஒப்படைச்சதா, அதே நேரத்தில் இந்த புதையல் எடுக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்கள அவங்ககிட்ட இந்த பூதம் புதையலை காப்பாற்றுனுச்சா அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. மோகன்லால் முதன் முறையாக இயக்குனர் ஆகிறார் என்கிறது கண்டிப்பான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் அது ரசிகர் மத்தியில் இருந்திருக்கும். முதல் படமே அடிதடை ஆக்ஷன் அவதாரம் எடுப்பார் என்று எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பெண்டஸ்டிக் கதையை எடுத்திருக்கிறார். அதற்காகவே அவருக்கு பாராட்டலாம் சொல்லலாம். மோகன்லாலும் பூதமாக தோன்றும் காட்சியில் வழக்கம் போல் தன் நடிப்பால் அசத்தி இருக்கிறார். அவருக்குன்னு துணையாக வரும் ஒரு உயிருள்ள குட்டி பொம்மை உடாவுணும் குழந்தைகளை கவரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனை ஜிஜி ஒர்க்கும் சும்மா அருமையாக கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் விட இசப்பெல்லாக வரும் வெளிநாட்டு சிறுமி துருன்னு அழகாக இந்த பொண்ணு ரசிக்கிற அளவுக்கு நடிச்சிருக்கிறோம். மற்ற எல்லோரோட நடிப்பும் படு செயற்கையாக அமைஞ்சிருக்கும். அதிலும் சோமசுந்தரம் எல்லாம் அவ்வளவு யதார்த்தமான நடிகர். அவர் இந்த படத்தில் காமெடியும் போல் நடித்து சிரிக்க வைப்பாருன்னு பார்த்தா சிரிப்பே வந்திருக்காது. பூதம் புதையல் தேடுவர், அந்த தேடுறவங்க இவங்க எல்லாமே மொத்தத்தில் கதையை ஆமையோட மெதுவாக தான் நகருது. அந்தளவுக்கு தான் இந்த கதையை எடுத்துக்கிறாங்க. அந்த கதையை வீணாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பெண்டேசி விஷயங்களை செய்யும் காலம் இருந்தும் பெரிதாக எதுவும் செய்யாமல் வசனங்களாக காட்சி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. பாதியில் 1/4 மணி நேரம் கிட்ட இந்த படம் பொறுமையை சோதித்து ரசிகர்கள் மத்தியில் வெறுப்பை தூண்டுது. மோகன்லால் பூதமான கதையெல்லாம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்தளவுக்கு தான் நடிச்சுக்கிறாரு. படத்தில் 3D படம் சொதப்பல் தான் சொல்ல முடியும். இதில் வேறு 3D வேறு எடுத்திருக்காங்க. 3D மொக்கசி ஃபுல்லாக சொதப்பல் தான் விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் தலைவலி வரும்படியும் இந்த படத்தை அமைச்சிக்கிறாங்க. சந்தோஷ் சிவனோட ஒளிப்பதிவு எவ்வளோ அருமையாக இருக்கும். இவர் தான் இதில் இப்படி பாடினாரா அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. லிடியன் இசை ஹாலிவுட் படம் போல் இதில் நல்லபடியாக அசித்திருக்கிறாரு. அதை பாராட்டலாம். ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் கதைக்களம், மோகன்லால், பின்னணி இசை, அவ்வளோதான். பல்புன்னு சொல்லப்போனால் பொறுமையாக சோதிக்கும் திரைக்கதை. மொத்தத்தில் இந்த பெண்டஸ்டிக் கதையை கேட்டால் சுவாரஸ்யம் பார்த்தால் படம் முடியும் போது பல மணி நேரம் படம் பார்த்த உணர்வு நமக்கு தரும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.25 தான் கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் இந்த படம் எடுத்துருக்காங்க. இன்னமும் இந்த படத்தை இன்னமும் முயற்சி செஞ்சு நல்ல விதமாக எடுத்திருந்தால் அந்த படம் வேறு லெவலில் தரமான ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான கிறிஸ்மஸ் விருந்தாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த படம் மோகன்லாலே பூதம் விஷயத்தில் நடித்து வித்தியாசமாக குழந்தைகளை சிரிக்க வைப்பாருன்னு பார்த்தோன்னா அவரே ஏதோ ஒன்று பேசுகிறாரு, ஏதோ ஒன்று இது பண்ணுறாரு, ஏதோ ஒரு காமெடி பண்ணுறாரு, அவருக்குள்ளே அவரே சிரிச்சுக்கிறார்களுக்கு அந்தளவுக்கு நடிச்சுக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த படத்தில் முழுக்க அந்த ஹீரோயினி யார் சின்ன பொண்ணு தான் அழகாக நடிச்சிருக்கு. அதுக்காண்டி அந்த படம் கொஞ்சம் ஓடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.